ஆனால் பாஜக சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வந்து ஒரு வளர்ந்த மாநிலம் மேலும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொன்னால் மும்மொழி கொள்கைங்கிறது அவசியம் அப்படின்றாங்க. அதை எப்படி எடுத்துக்கிறது? அதாங்க நாம் அப்பயே 1967 இதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் பேரறிஞர் அண்ணாவே என்ன பண்ணார், இருமொழி கொள்கை தான் என்று சட்டமாகவே இயற்றப்பட்டது. கல்லூரிகளில் எல்லா பள்ளிகளிலேயும் இருமொழி கொள்கை தான் இருக்க வேண்டும் என்று சட்டம் இயற்றினார். அந்த இருமொழி கொள்கை தான் இப்பொழுதும் நடைமுறையில் இருக்கின்றது. அந்த இருமொழி கொள்கை படித்தாலேயே போதும். அதுக்கு தான் அண்ணா ஒரு உதாரணத்தையே சொன்னார். நான் அடிக்கடி பல நிகழ்வுகளில் சொன்னது உண்டு. அண்ணா ஒரு உதாரணத்தை சொன்னார். ஒருத்தன் என்ன பண்ணான்னா, ஒரு வீட்டுக்கு போயிருந்தான், பக்கத்து வீட்டுக்கு போயிருந்தான். பக்கத்து வீட்டில் போயிருக்கும்போது அங்கே செவுத்தில் ஒரு பெரிய ஓட்டை போட்டிருந்தது. இந்த ஓட்டை எதுக்குப்பா அப்படின்னு கேட்டான். இந்த பூனை போகிறதுக்காக இருக்கிற ஓட்டை அப்படின்னு சொன்னான் அந்த வீட்டுக்காரன். பூனை போகிறதுக்கு போய் செவுத்தில் ஏன்பா ஓட்டை போட்ட அப்படின்னு கேட்டுட்டு வந்துட்டான். அப்புறம் அடுத்த வாரம் அங்கே அதே வீட்டுக்கு போகிறான். போகும்போது அந்த ஓட்டைக்கு பக்கத்தில், இது அண்ணா சொன்ன உதாரணம், அண்ணா சொன்ன எடுத்துக்காட்டு, அந்த எங்களுக்கு பொன்முடி தான் சொல்கிறாரு. அந்த பெரிய ஓட்டைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஓட்டை போட்டிருந்தது. இந்த சின்ன ஓட்டை, என்னப்பா பெரிய ஓட்டை இருந்து இப்போ வந்தால் ஒரு சின்ன ஓட்டை போட்டிருக்கிய அப்படின்னு கேட்டான் அவன். அந்த வீட்டுக்காரன் சொன்னானா, அது பூனை போகிற ஓட்டை, இது பூனை குட்டி போகிற ஓட்டை அப்படின்னானா. அப்போ தான் கேட்டாரான், ஏன் பூனை போகிற ஓட்டையிலேயே பூனை குட்டி போவாதா, அதுக்குன்னு எவனா ஒரு தனி ஓட்டை போடுவானா? இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் ஆங்கிலம் தெரிந்திருக்கிற பொழுது இந்த சின்ன ஓட்டை இந்தியெலாம் நமக்கு தேவையில்லை, ஆங்கிலம் தெரிந்தால் போதும் என்று ஒரு உதாரணத்தை சொல்லி ஆங்கிலத்தில் படிக்க வேண்டும் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதே உதாரணத்தை தான் இன்றும் பல பேர் பின்பற்றி தமிழகத்திலே இன்று கல்வித்தரம் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதுக்கெல்லாம் காரணம் இந்த தமிழினுடைய வளர்ச்சி தான். இந்த தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி என்பதை யாரும் மறுக்க முடியாது. அவங்க சொல்கிறது உங்கள் வீட்டு பிள்ளைங்க, அதாவது அமைச்சர் வீட்டு பிள்ளைங்க ஹிந்தி படிப்பாங்க, ஏழை பிள்ளைகள் மட்டும் படிக்கக்கூடாதா, அரசு பள்ளிகளில் ஹிந்தி வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுதாங்க நான் சொல்கிறேன். இந்த ஏழை வீட்டு பிள்ளைகள், பணக்காரர் வீட்டு பிள்ளைகள்லாம் நம்ம பார்க்கல. எல்லோரும் ஆங்கிலம் கற்க வேண்டும், அதுதான் முக்கியம். தமிழ் தாய்மொழி, அது இருக்க வேண்டும். அதுதான் நான் முதல்ல அந்த உதாரணம்னா சொன்ன உதாரணத்தையும் சொன்னேன். ஆங்கிலம் கற்றிருந்தாலே இந்தியாவினுடைய வேறு மாநிலங்களுக்கு சென்றாலும் வெளிநாடுகளுக்கு சென்றாலும் அதிலேயே நாம் சிறப்பாக இருக்க முடியும். தமிழ் தாய்மொழி, அது முக்கியமாக நமக்கு வேண்டும். வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட நாம் பேசும்போது தாய்மொழியில் தான் பேச வேண்டும். ஆங்கிலத்தில் பேசும்போது கூட தமிழ் மொழியில் சொன்னால் அவர்களுக்கு மிக தெளிவாக புரியும். ஆகவே இந்த இருமொழி கொள்கை என்பது முக்கியமான ஒன்றாகத்தான் கருதப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் ஆங்கிலம் தமிழ்நாட்டில் படித்தவர்கள் எல்லாம் கூட இன்று வெளிநாடுகளிலே சென்று பணியாற்றுகிறார்கள். நேற்று கூட ஆந்திரானுடைய முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கார், சந்திரபாபு நாயுடு, தமிழ்நாட்டில் ஆங்கிலம் படித்தவர்களெல்லாம் அமெரிக்காவில் அதிகம் பேர் இருக்கிறார்கள் அப்படி சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த ஆங்கிலம் அதுதான் சொன்னேன், இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ். அது எங்கே வட இந்தியாவுக்கு போனாலும் அது பேசலாம், அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு போனாலும் அதை பேசலாம். அதனால தான் ஆங்கிலம் இருக்க வேண்டும் என்று அவரே சந்திரபாபு நாயுடு, பிஜேபி கூட மத்திய இது கூட கூட்டணியில் இருக்கிற ஒரு முதலமைச்சரே இப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால் நீங்கள் அதை எண்ணி பார்த்திட வேண்டும்.